அதை வச்சுனா உன் கேரளால உன் லாட்ரி ஓடுதா, மற்ற மாநிலத்தில் உன் லாட்ரி ஓடுதா, அதுக்கு ஆப்பு வைப்போம். பாக்குறியா? தமிழ்நாடு ஓடு, தமிழ்நாட்டில் உன் பருப்பு இங்கே வேகாது, ஏன்னா லாட்ரி இங்கே நீ விற்கல. ஆனால் அதர் ஸ்டேட்ல உன் லாட்ரிக்கு விற்கிறோம். பாக்குறியா ஆப்பு? இல்லை, ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். இவங்க திட்டம் அன்னைக்கு வெளியிட்டானுங்கல்ல உமன்ஸ் டே அன்னைக்கு, அதுல சூப்பர் சிக்ஸ்னு ஒரு திட்டம் வந்துச்சுல்ல, அது வந்து ஒரு லாட்ரியோட பேராங்க சூப்பர் சிக்ஸ். ஆமா, லாட்ரி பேர் தெரியாதா சிப்ஸ்? தெரியாது, நேற்று தான் பார்த்தேன். லாட்ரி இல்ல இப்ப ஆதவர்ஜன ஏன் இப்ப பேசியிருக்கான்னா, தற்கூரிகள் வந்து ரஜினியை இப்ப அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கேவலப்பட்டு போயிருவோம், அதனால இப்ப இப்படி சொன்னாதான் அவங்க வந்து குறைந்தபட்சம் அதாவது பேசாம அது இருப்பாங்கன்னு பதறிட்டான். இல்ல அவன் பேசுவானுங்க பாருங்க, அவனுக்கு பேசுவானுங்க, அவனுக்கு சுழி சும்மா இருக்காது, ட்ரிகர் ஆயிட்டானுங்க, அவனுக்கு பேசுவானுங்க. கபுல் அந்த ரெக்கார்டிங் போடுங்க. இப்படி அழுதுட்டு இருக்கானுங்களா? தேனாம்பேட் எந்த ரெக்கார்டிங்? இல்ல, இன்னைக்கு தேனாம்பேட்டை கூட்டத்துல பேசினதான் ஆதவர்ஜனா. தேனாம்பேட்டையில ஏதோ கட்சி கூட்டமா அங்க பேசியிருக்கான். அவன் என்ன வேணாலும் இனிமேதான் அந்த நியூஸ் போகும். அவனுங்க எதிர்வினை ஆற்றானுங்கன்னா அது நமக்கு நல்லது, நமக்கு சாதகமா முடியும். ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிடுறேன், அறிக்கையில ஆதவர்ஜனாவுக்கு எதிராகவும் எதுவும் பேசல, விஜய்க்கு எதிராகவும் டைரக்டா எதுவும் பேசல. தனக்காக கண்டிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு லைன், காலம் பேசாது பதில் சொல்லும். அது எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய அர்த்தம் தெரியுங்களா? அது காலம் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த பதில் சொல்லணும், பேசாது ஆனா பதில் சொல்லணும். இது கிண்டல் அடிச்சானுங்க அப்போ ஒரு டைம்ல, காலம் பேசாது ஆனா பதில் சொல்லணும், காலம் பேசாது ஆனா பதில் சொல்லணும். கண்டிப்பா காலம் பேசாது ஆனா அது பதில் சொல்லணும். உனக்கு புரிய வச்சிடும், நீ யாரு என்ன ஏது எல்லா வகையும் புரிய வச்சிடும். ஏங்க இந்த உடம்புல ரத்தம் சூடு, உடம்பு கொஞ்சம் இந்த சத புத்தி கொஞ்சம் உடம்புல கறி கொஞ்சம் கூட இருந்து போச்சுன்னா அது கொடுக்குற ஒரு திமிரு ஒன்று இருக்கும்ல, ஆணவம் ஒன்று இருக்குல்ல, பாக்கெட்ல 4 பைசா கொஞ்சம் சேர்த்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த திமிரு ஆணவம் ஒன்று பேசும் இல்லையா, அது காலம் போக 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 அது இறங்க திமிரு கொட்டம் எல்லாம் இறங்கும். அது இவனுக்கு இறங்கும் பாருங்க. இவனுக்கு வயசை தாண்டி தானே அவர் வந்தாரு, இவனுக்கு வயசெல்லாம் தாண்டி தானே அவர் வந்தாரு. தெரியாது இவனுக்கு மாரி ஆளுங்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. அக்கி எனக்கு பேசுறீங்களா? கேக்கலையா? இல்ல திடீர்னு நின்னுருச்சு, அதனால நீங்க பேசணும். நீங்க பேச போறீங்களா? இல்ல பேச போறீங்க. நீங்க பேசுறது திடீர்னு நின்றுச்சு, ஒரு சவுண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் நான். அதான் கபலம் ப்ரோ, ஆக்சுவலா அவரு நம்மளுக்காண்டிதான் அதை பண்ணிருக்காப்லயே. ஏன்னா நம்ம எவ்வளவோ அவனுங்க வந்து அவ்வளவு காலம் பேசுறானுங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறோம். திருப்பி வந்து தேவையில்லாம அரசியல்ல இழுத்து விடுறாங்க தலைவரை. அதுக்கும் நம்மளால வந்து பதிலும் சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருக்க மாதிரி தானே இருந்தது. அதான் மொத்தமா முடிச்சு விட்டாப்ப ஒரு புள்ளிய வச்சு. சரி, ஒரு விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுத்துருக்கிறேன். கொடுங்க. வெயிட் பண்ணி வாங்க, ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த மெட்ராஸ் பையனை கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஏன் அவர்கிட்ட தான் பேசுவீங்களா? எங்களுக்குலாம் பேச மாட்டீங்களா? இல்ல அவரு தான் ஏஐ வீடியோ எது ரியல் வீடியோ எதுன்னே தெரியாம எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாரு, வரது போறது எல்லாத்தையும். போடக்கூடாதாவா? பொய்ய பரப்பத்துல நம்பர் 1 இருக்காருல்ல, முதல்ல அவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க 500 பேர் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கும்பல்ல பயந்தா போடாத, கும்பல்ல பயந்தா போடாத. சரி குஞ்சுமணி ஓரமா வச்சுட்டு ஓரமா உட்காரு, அடிக்க மாட்டேன். ரொம்ப கத்துறாத, ரொம்ப கத்துறாத. வரதுக்கு முன்னாடியே கத்துறாத. பேசுறேன், அவனே 2 பேரை வச்சு சுத்திட்டு இருக்கிறான். நான் புறம்போக்கு உட்காந்துக்கிட்டு போய் உட்காந்து கூத்தியா கூட போய் உட்காந்து கூத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கான். விட்டா மாமியாரும் வச்சிருக்கான் விஜய். விஜய் மாதிரி கரூர்ல ஓடிராதரா.
என்டிக்கு அடிக்குள்ள ஓடனவனதான்டா நீங்க. சாட்டி அடிக்குள்ள ஓடனவனதான்டா நீங்க பேசுறீங்க. 41 பேரை கொண்டுட்டு பச்சை புள்ள இல்லடா மென்டல் பச்சை எவனோ குழந்தைகளை ஒருத்தன் கொன்ன பேசுறா. கொலைகார மென்டல் பையனாடா மென்டல் நீங்களா? டேய் டேய் மென்டல் விஜய் டேய் இல்லடா விஜய் பொண்ணு இருக்குல்லடா டேய் விஜய் பொண்ணு இருக்குல்ல ஒருத்தவன் அவன் பேசுங்கடா. மேல நம்பிக்கை இல்லையாடா? பேசுங்கடா. டேய் விஜய் பொண்டாட்டி இருக்குல்ல, நான் சொல்றது கேளு. விஜய் பொண்டாட்டிக்கு விஜய் பொண்ணுக்கும் விஜய் மேல நம்பிக்கை இல்லையா? புரியுதா உனக்கு? நீதான் உங்க வீட்டுல போய் விளக்கு பூசிட்டு வந்தியா? பாத்தியா? நீதான் விளக்கு பூசிட்டு வந்தியா? புள்ளக்காரன் இனிஷியல் வேணாம், இனிஷியல் விஜய் பையன் விஜயோட இனிஷியல் வேணான்னு தூக்கி போடுறான். அப்படின்னா நான் உனக்கு பொறக்கலடா. என்ன சொல்லிக்கிறான் புரியுதா? காரி துப்புது. விஜய்க்கு மே 4 பாத்துக்கலாம். மே 4 பாத்துக்கலாம். என்னடா மே 4 பாக்கலாம். இல்லடா மே 4 புகத்தெல்லாம் பார்க்க முடியாது. காலையில 6 மணிக்கு போச்சிருவோம். போச்சிருவீங்களா? எடுத்தேன் உயிரோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரஜினி போச்சுக்கலாம்டா. அழுவுடா பேசுறது கத்திட்டு கிடையாது. சரி பேசுவோம்டா. பேசலாம். நானா பேச மாட்டேன். ரஜினிக்கு பொண்டாட்டி இருக்கு, அஜித்துக்கு பொண்டாட்டி இருக்கு, சூர்யாவுக்கு பொண்டாட்டி இருக்கு, விஜய்க்கு பொண்டாட்டி இருக்காடா? இருக்குடா. 20 நாள் தான் ஊருக்குள்ள குச்சி விளையாடிட்டு இருக்கு. 20 நாள் தான் ஊருக்குள்ள குச்சி விளையாடிட்டு இருக்குது. சூத்தியை காட்டினாலும் விட்டு காட்டுவாரு. ஏன் புரியல? நான் அவன் இல்ல. அப்ப புசியானது சூத்து பெருசானது ரஜினி சூத்து காரணம் விஜய் தானா? ஏன்னா அவன் குஞ்சிலதான் ஏதோ ஆபரேஷன் பண்ணாங்க, டாக்டர் எல்லாம் எடுத்து போட்டாங்க. HIV வேற இருக்காம விஜய்க்கு. அதுல எல்லாமே ஒரு குஞ்சு சப்போக்குள்ள உனக்கு வந்துச்சா? அததான்டா கட் பண்ணிட்டாங்க. ஜோக்கர் புண்டிங்க. பொண்ணு அப்பா வேணாம்னு சொல்லுது. இவன் கூத்தியா கூட 4 பாடி போச்சு. ஜெயிலுக்கு நீ போயிருக்கியா? முதல்ல ஜெயிலுக்கு நீ போயிருக்கியா? ஜெயிலுக்கு போயிடலாம். மூஞ்ச பத்தி அது ஜெயிலுக்கு போயிடலாம். மாதிரியே இருக்கு பத்தி அது ஐடி. மூஞ்சி வையா முதல்ல. மூஞ்சி வைடா. டபரா செட்டுக்கு போறேன். மூஞ்சி வைடா முதல்ல. பாரு மூஞ்சி வச்சுட்டு பேச. டபரா செட்டுக்கு போறேன். பாரு மூஞ்சி வச்சுட்டு பேச. இருங்க மெட்ராஸ் பையன் ஒரு நிமிஷம். டேய் டிவிக்கு ஏன்டா டபரா செட்டுக்கு சில்வர் டபரா செட்டு கொடுத்தா நீங்க பெரிய புடிங்கடா பிச்சைக்கார பையல. டேய் கோபால் உன் மூஞ்சி வச்சுட்டு பேசறடா. என் மூஞ்சிக்கு பத்தி பேசறல. உன் மூஞ்சி வச்சுட்டு பேசறடா. என் மூஞ்சிக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும்டா மயிரே. அடியே அடியே வார்த்தை மறந்துருச்சு. அடியே சக்காலத்தி இங்க வாடி. தம்பி மே 4 சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாதப்பா. ஒரு 10 மணிக்கா வந்துரு. பாடி தாங்காது. சீக்கிரமா ஒரு டம்ளர் போதுமாடா? ஞாபகம் இருக்கா? உங்க வாழ்க்கை 23 ரெடி ஆயிடும். ஆவின் பால்ல ஆரம்பிச்சதுடா. ஆவின் பால்ல போய் நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சீங்கடா. அதுவும் திருடி. ஆனா பாரு உங்களுக்கு திருடிதான். ஆமா திருட்டு தனமா எடுத்து பாலா பேச்சுக்க மாட்டது. சொந்தமா வாங்கல. ஸ்கூலுக்கு போறானுங்களே, காசு தர மாட்டாங்க அப்பா அம்மா. திருட வேண்டியது ஜெராக்ஸ் எடுக்கிறவனுக்கு தானே. மெட்ராஸ் பையன் இருங்க. என்னடா அவனா மியூட் எல்லாம் பேசுனாங்களா? இவருக்கு மட்டும் மியூட்ல போச்சா? மயிறு மயக்கம் ஹோஸ்ட் அடிக்கடிக்கு மியூட்ல போறான்டா. அறுத பயத்து ஜோக் சொல்றீங்கடா. பழைய பாப்பறதுல ஒண்ணு இருக்கீங்க போல. ஜாம்பிஸ பார்த்தா வரதன செய்யும். ஜாம்பிஸ பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. நீ தப்பாட்டுக்காத. ஆமாடா மென்டல்ல பார்த்தாவே எனக்கு பயம் தான். காப்பி அடிக்குற. எப்ப தப்பிச்சு வந்தானே இன்னைக்கு தேதிக்கு மென்டலா நீங்க தான்டா. டேய் மென்டல் இன்னைக்கு தேதிக்கு மென்டல் நீங்க தான். மென்டல்
டேய் நீங்க இருக்கே 500 பேர்டா டேய் 500 பேர் ஒரு ஆளுன்னு நீங்க வந்து மத்த விஜய் கரியரே முடிச்சுடுவேன் அத முடிச்சுடுவேன் இதை முடிச்சுடுவேன் எவனோ சொன்னா டேய் எவனோ சொன்னான்டா இதுல நான் எதனா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அவனை பேச சொன்னான்டா 500 பேர் இருக்கோம். டேய் ஜெயில முதல்ல பாத்துருப்பானா டேய் ஜெயில பாத்துருப்பானா அவன் மெண்டல் ஹாஸ்பிடல்ல போயிட்டு மெண்டல்ல பாத்துட்டு வந்து நீ ஜெயில பாத்திருக்கியா? போயிருக்கு டேய் நீ பாத்துருக்கியா டேய் நீ பாத்துருக்கியா ஜெயில் பாக்குறதுனாடா பெருமையாடா? டேய் அவன்தான்டா சொன்னான் அந்த ஜோக்கர்ல தான் சொன்னான் நான் எதனா பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவானே ஜிப்சி அவனுக்கு என்ன தெரியும் பயம் வந்துருச்சு ஏதாவது பண்ணி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் பயமா இருக்கு ஜிப்சி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு போல இருக்கு. ஐயோ அள்ளு விட்டதால தான் என் டிபி வச்சுட்டு வந்தேன்டா பாடே மரண டிபி வைக்கறேன் என் டிபி வச்சுட்டு வந்தேன்டா பேசுறதுக்கு பயந்த கம்யூனிட்டி பையன் தானே அவன். டேய் பாடே நீ என் டிபி வச்சிட்டு நீ எந்த ஐடில இருந்து பேசுற சொல்ற முட்டேன்னு சொல்லி பேசுனேன் அதுக்கு பயந்துகிட்டு XY பிரிவு பாத்துக்க போயிட்ட பொட்ட கம்யூனிட்டி பையல தான் விஜய் பண்ணலாம். டேய் பாடே அது வந்து மத்திய அரசு கொடுத்தடா பாடே மத்திய அரசு அண்ணனையும் பார்த்தாச்சு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நொண்ணனையும் பார்த்தாச்சு பாடே அப்ப தெரிஞ்சு போயிச்சு ஆதவ் போல இப்ப பாத்துட்டு இருக்க நீ பாத்திருக்க ஆதவ் போல அதுக்கு என்ன காரணம் மட்டும் சொல்லிட்டு போயா நீ தான் பார்த்தேன்னு சொன்னீங்க பெருசா இருக்கும் போல இருக்கு விஷாலுக்கு போட்டே இருக்கும் போல இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா தூக்கி உன் மூஞ்சி மேல வச்சனா உன் மூஞ்சில இருந்து தொப்புள் சைஸ் வரும். என்னடா வெச்சிருக்கிற போல இருக்கு அதுதான் சொல்றேனே மூஞ்சி உன் மேல வச்சாருன்னா உன் மூஞ்சில இருந்து மொத்த கால் வரும் போல இருக்குங்க ஒத்த வச்சு போடா பொட்ட மூஞ்சி வச்சுட்டே பேச தெரியாத பொட்ட நீ. டேய் விஜய் ஓடிகளுக்கு எங்கடா இருக்கறான்? உங்க அம்மா கூட. விஜய் அம்மா யார் கூட இருக்கு? டேய் விஜய் அம்மா யார் கூட இருக்கு? என் கூட இருக்கு. எஸ்எஸ்சி கூட இருக்குது எஸ்எஸ்சி கொட்டை கடிக்கிறியா போயிட்டு அப்பா அம்மா மேல கேஸ் போட்ட கம்ப்ளைண்ட் போயிடா அவன் விஜய்ல போட அப்பா அம்மா மேல கேஸ் போட்டு வந்தடா அவன் பொண்டா டிவி மேல கேஸ் போட்டிருக்கே ஓட்டாம் பாரு ஓடுகளி ஓடிட்டான் வெறும் பூலி ஒரு வந்துட்டான் அவன் வாத்த கேள்வி கேக்குறான். ப்ரோ இந்த 600 பேரால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த 600 பேரால ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல டெய்லி இதே இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க அப்ப நீங்க என்னடா புடுங்குறீங்க? இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியல. ட்ரிகர் ஆகுறானுங்க கடுப்பா வரானுங்க நீங்களாம் எங்களுக்கு ஒரு ஆள் இல்லடான்றானுங்க அப்புறம் நம்மளுக்கிட்டே வந்து கதறானுங்க ஒன்னும் புடுங்க முடியான்றானுங்க அப்புறம் உட்காந்துக்கிட்டு உட்காந்து காலை போட்டு நக்குறானுங்க. எனக்கு புரியல இவனுங்க வந்து பயம் மட்டும்தான் வேலை செய்யுதா இல்ல பயத்து கூட உட்காந்து இவனுக்கு கோபமும் வேலை செய்யுதா? ஜிப்சி அசோக் சார் நீங்க நல்லா பண்ணல இல்ல இப்ப அவன் வந்ததுல இருந்து இப்ப என்ன பிரச்சனைனா ஏற்கனவே இந்த டாலிவுட் வந்து 87 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது இவனுங்க வந்து அப்படிதான் அழுதானுங்க பாருங்க 87K வச்சுட்டு அவன் இப்படிலாம் பண்ணலாமான்னாங்க. அதே மாதிரி தான் இப்ப இங்க அவனுக்கு குத்துறது வந்து மத்தியானம் 2 மணிக்கு 500 பேர் இருக்குதான் உனக்கு பிரச்சனை. 500 பேர் வச்சு ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்றா. அதான் ஒண்ணுமே இல்ல நீ பேசாம போக வேண்டியதானே ஏன் வர மேல 500 பேரோ 10 பேரோட இருந்துட்டு போறோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உனக்கு என்ன அது ஒண்ணு இல்ல ஜிப்சி அவனுங்க ஸ்பேஸ் போட்டு அதை விட இங்க கூட்டம் இருக்குல்ல அந்த காண்டு கொஞ்சம் இருக்குதான் செய்யும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா இவனுங்க இன்னும் ரியாலிட்டிக்கு வரல கபிலன். இவனுங்க ரியாலிட்டி வர்ற வரைக்கும் அடிதான். அண்ணா அரசியல் போனாலும் சரி இவனுங்களை அடிச்சு ரியாலிட்டி கொண்டு வரணும் முதல்ல. இவனுங்கெல்லாம் திருத்த நம்ம முதல்ல இவனுங்க திருத்ததான் நமக்கு வேலை. சரி அவன் ஏன் நேரம் உங்கள்கிட்ட வந்தான் மெட்ராஸ் பையன் உண்மையெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா அதனால அவனுக்கு பேச தெரியுது நம்ம கூட கரெக்டா இருக்கு. எங்கேயாச்சும் பிஜேபின்னு பேச வாய் திறந்து பேசுறானா இல்ல ஆமா கபிலம் ப்ரோ மெட்ராஸ் பையன் ஏகப்பட்ட வீடியோ போட்டு விடுறாப்ல. அவர் ஐடிக்குள்ள போனாக்கே ஏகப்பட்டது இருக்குது. நேத்து நைட்டு தான் சும்மா பார்த்தா போட்டு வச்சிருக்காரு அவர் விசாட்டு. அதுவே கம்மி டைம் இல்ல நிறைய போடணும் நம்ம எல்லாமே எடுத்து போடணும் அப்பதான் நம்ம போறது எல்லாம் நிறைய பேர் ரீச் ஆகும். கொஞ்சம் ஒர்க்ல இருந்தீங்க அந்த பையன் நீங்க இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருக்கலாம். கரெக்டா சொன்னா சோபா அம்மா எங்க இருக்காங்கன்னா சந்திரசேகர் ஐயா கூட இருக்காங்கன்னா அப்படியே நான் கேட்டிருந்தோம் சங்கீதா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டிருந்தேன். இல்ல அவங்க ரெண்டுமே ஈஷா இருக்காங்களா சரி எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு தான் ஃப்ரீயா விட்டாச்சு. அவன் அபியூஸ் பண்ண தான் வந்தான்ப்பா அவன் பேச வரல. அதான் என்கிட்ட வந்தான் என்ன திட்டணும்னு வந்தான். ப்ரோ கொஞ்சம் அசிங்கமா பேசுறத தவிர்க்கலாம். கபிலன்றாங்க இங்க பாரு புவனேஷ் இந்த வந்துட்டு கபிலன் அடிக்க மாட்டாங்க சொல்லிட்டேன் புரியுதா. வர்றவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் இங்க பதில் இருக்கும் புரியுதா இல்லையா உனக்கு புரியுதா இல்லையா.
வர்றவன ஒழுங்கா வர சொல்லு, புரியுது புரியுது. இல்லன்னா வர்றவங்கிட்ட சொல்லு அப்படி இது மாதிரி பேசாத தம்பின்னு. அவன் என்ன சொல்றானோ இல்ல இல்ல அதான் ரிப்ளை. நான் இல்ல அது அப்படி கிடையாது. நான் அவருக்கு இல்ல, நான் அவருக்கு மட்டும் சொல்ல பொதுவா சொல்றேன். எல்லாருக்குமே தான் இனி அப்படித்தான் இருக்கும். இங்க வர்றவன் என்ன மாதிரி பதில் சொல்றானோ, என்ன மாதிரி பேசுறானோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரிப்ளை. சரியா? இங்க பவுடர் போட்டு அதே மாதிரி விட முடியாது. இல்ல ப்ரோ, அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். பர்சனல் எல்லாம் பேசுறது எலெக்ஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு இது வெறும் அரசியல மட்டும் பேசினா நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா போகும் நான் நினைக்கிறேன். இல்லப்பா நாங்க அரசியல் கட்சி கிடையாது. அது அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சி கிடையாது. அது வந்து பார்ட்டி. விஜய் எங்களுக்கு என்ன பண்ணாரோ, அது ஒரு பார்ட்டி. விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாரோ அதை நாங்க திருப்பி கொடுக்குறோம். அவ்வளவுதான். ப்ரோ இருங்களேன், பர்சனல் பேசுறது தப்பு தானே? உங்களுடைய செய்தி தொடர்பாளர் ராம்குமார் வந்து பர்சனல் பேசுறாரா இல்ல முட்டி போட்டு என்ன ஒர்க் பண்றாருன்னு கேட்டேன். ப்ரோ நான் டிவிக்கே கிடையாது, நான் ஜெனரலா சொல்றேன். இல்ல ப்ரோ பதிலுக்கு நாங்க ஏதாவது சொன்னா ப்ரோ இது என்கிட்ட சொல்லாத டிவி. அப்புறம் புவனேஸ்வர் அடி செவில் அடி வாங்குவோம் என்கிட்ட பண்ணி. ப்ரோ நம்ம ஒழுங்கா இருக்கணும் சரியா, நம்ம அடுத்தவங்க பர்சனல் பேசாம இருக்கணும் சரியா. நான் சொல்றேன், கான்ஸ்பிரசி தியரி பேசுவாங்க அவங்க எல்லாம். ஸ்டாலின் மேம் அபியூஸ் பண்றது, ரஜினி சார் பொண்ணு அபியூஸ் பண்றது கான்ஸ்பிரசி தியரி. நடந்தது உண்மையிலே சங்கீதா விட்டு ஓடி போயிட்டான்றது ஃபேக்ட். டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்றது ஃபேக்ட். புரியுதா? இல்ல ப்ரோ அதெல்லாம் ஓகே தான். நான் என்ன சொல்றேன்னா சிட்டிசன் ப்ரோ ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா இதை பத்திலாம் இப்ப பேசாம இன்னும் ஒரு 20 நாள், இன்னும் ஒரு மாசம் எலெக்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல கருத்து எலெக்ஷனை பத்தி அந்த மாதிரி பேசலாம். எலெக்ஷனை பத்தி பேசணும். நீ ஒரு நல்ல கருத்து சொல்ற பாப்போம். இல்ல இரு சரி சார் ஒரு நிமிஷம் இங்க நீ ஒரு நல்ல கருத்து சொல்லு பாப்போம். இல்ல ப்ரோ கபிலன் ப்ரோ எப்படி சொல்றது? இல்ல நல்ல கருத்து சொல்றா. இத போய் ஆதவர்ஜனாக்கு சொல்ல சொல்லு சரியா. டேய் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ரஜினி அஜித் எல்லாம் போய் கடிக்காம நல்ல கருத்து சொல்லுன்னு அங்க சொல்ல சொல்லு. அங்க என்ன பேசணும் அதுக்கு இப்ப ரிப்ளை இப்படிதான் இருக்கும் சரியா. ஏய் நல்ல கருத்து சொல்றா. நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் ப்ரோ என்கிட்ட நல்ல கருத்து சொல்றா? தான் பேசிட்டு இருக்கோம். டேய் நல்ல கருத்து சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா இப்ப அறிக்கை விட்டுருக்காங்கல்ல ஒரு கட்சியும் இந்த இது நாங்க செய்யறோம்னு, அதை பத்தி நல்ல கருத்து சொல்றா. இல்ல நல்ல கருத்து விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பையன் வந்தோடனே நமக்கு அட்வைஸ் பண்ணினாக்கா டைவர்ட் மாறுறோம், எல்லாம் டைவர்ட் ஆகும். நான் இவனை இறக்கி விட்டுருங்க, இறக்கி விட்டு ப்ரோ நான் என்ன சொல்றேன், நல்ல கருத்து ஒண்ணு இருக்கு. விஜய் வந்து அடுத்த தேர்தல் அறிக்கையில டைவர்ஸ் பண்ணா சரியா, புருஷன் வந்து காசு தர வேணாம் கவர்மெண்டே தரோன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டா நல்லா இருக்கும். சங்கீதானியாவது காசு வாங்குவாங்க. நான் நல்ல கருத்து தானே ப்ரோ இது? இல்ல நான் பேசுறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் லீவ் ஆகிக்கிறேன். ஓகே லீவ் ஆகிப்போம் ப்ரோ. நான் இப்போ ஒரு நல்ல கருத்து சொன்னேன், அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன். சங்கீதா நீ பாவம் இல்ல, இப்ப அவங்களுக்கு காசு இல்ல வீடு இல்லைன்னு சொல்றாங்க. விஜய் ஆட்சி அமைச்சா புருஷன் தர வேணாம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்லுவானா வரும்ல அப்படின்னு. வர வேண்டியது அவனுங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மேக்கப் பண்றானுங்க பாருங்க. அவனுக்கு தேவைன்னா யாருனாலும் அபியூஸ் பண்ணலாம், மத்தவங்க யாரும் வந்து எதுவும் பேசக்கூடாது. பர்சனலா சொல்றீங்க, ஏன் ப்ரோ பர்சனலா சொல்றீங்க? இல்ல நான் இங்க கான்ஸ்பிரசி உக்காந்து பேசிட்டு இருந்தது, நம்ம ஃபேக்ட பேசுறோம். இவனுங்க ரேஞ்சுக்கெல்லாம் யாரு தெரியுமா மோதணும்? அது பேர் என்ன, ஏதோ ஒரு பொம்பளை மாடலா இருந்து பெரிய நடுல விஜய் எல்லாம் எனக்கு ஒரு ஆளு மயிரே கிடையாதுன்னு சொன்னிச்சு. அது பேர் என்ன? மீரா. அந்த அதை மறுபடியும் கொண்டு வந்து போட்டு இவனை பச்சை பச்சை கழுவி ஊத்து அப்படின்னு சொல்லி விட்டுரும். விஜய்க்குலாம் அவன் அதுதான் கரெக்டான ஆளு. அவன்லாம் ஒரு ஆளு. இன்னைக்கு கூட ஜூலி ஒரு போட்டு வீடியோ போட்டு அடிச்சு இருந்தது. அதெல்லாம் இறக்கி விடுங்க ப்ரோ. மெட்ராஸ் பையன் போட்டேன். ஓகே சொல்லு ஹரி, சொல்லு பாலாஜி. என்னடா ஹரி டேக் போடல நீ? நான் இப்போதான்டா வரனே ஆன்லைன் பைத்தியக்காரா. நான் போன பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே நீங்க பேசுறதெல்லாம் அண்ணன் மேல பாசமான்னு பார்த்தேன். போறே
இல்ல இன்னொன்னு தெரியுமா, விஜய் சும்மா போட்டிருந்தேன்டா, ராஜஸ்தான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான்னு தெரியல, கண்டிப்பா டிவி கேக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டான்ட்டு. நீ அஜித் தானே இல்ல ப்ரோ, நீ அஜித் தானே இல்ல ப்ரோ 4 பேர் சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா இந்த தற்கூறிங்க. டேய் அஜித் சர்டிபிகேட் நீ கொடுக்குறீங்களாடா தற்கூரி. வருவான் மொத்தம் டிஷர்ட் தூக்கிட்டு வருவான். பக்காளி அவன் ட்வீட்டை மட்டும் யாரும் தயவு செஞ்சு அவன் உட்காந்து ரஜினிக்கு முட்டு கொடுத்து பேசுறான்னு யாரும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. என்ன உன் வேலை மயிறு பார்த்துட்டு பாடுறா பாண்டா அப்படின்னு அந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. அவன் என்னத்தனால கதறி போட்டுங்க. அது வரும், அது வரும். இங்க நமக்கு முட்டு போட்டு நமக்கு காலை நக்கிறதுக்குன்னே வரும். இது ஆளு கொஞ்சம் பயந்து இருக்கான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்படியே பம்முறான். யாரு? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஊரை ஒத்து சாப்பிட்றவனுக்கு எல்லாம் என்ன அவனுக்குலாம் அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. கபிலன் கேக்குதா? கேக்குது பாலாஜி. இல்ல இப்போ ரஜினி சார் கிட்ட இருந்து ரிப்ளை வந்தவனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி பேசலையே என்னமோ அரசியல் வரும்போது விமர்சனம் வரதான் செய்யும், அந்த விமர்சனத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, அதனால பேசல. ஓகேங்களா? இப்போ விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜனா சொன்னான்றாங்களே, நான் சொல்றேன் விஜய் சொல்லிட்டு ஆதவர்ஜன் சொல்லியிருப்பான் அந்த வார்த்தையை. எனக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஃபேமிலியில, டைவர்ட் பண்ணணும், நீ ரஜினியை பத்தி பேச விஜய் சொல்லிருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஆரம்பத்துல அப்ப சொல்லிச்சு த்ரிஷா கூத்தியா மேட்டரை உட்காந்து மாத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவனுங்க எல்லா ஸ்டண்ட்டும் பண்றானுங்க. எல்லா ஸ்டண்ட்டும் அதுக்கு தான். அதான் சொல்றேன், அது எப்படி ஆதவர்ஜனா ஸ்டேட்மெண்டா இருக்கும்? விஜய் டிவி கட்சியில இருந்து சொல்லியிருப்பான். அது கட்சி ஸ்டேட்மெண்ட். டிவிகேவோட தேர்தல் பொதுச் செயலாளர் பதவியில இருக்கிறவன், அதனாலதான் உயர் பதவின்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணாரு அவரு. இப்போ அந்த விஷயத்த கண்டம் நீ சொல்லல, நீ உங்க ஆதவர்ஜனா பண்ண தப்புன்னு சொல்லல, அது கண்டம் பண்ணி ஒரு ட்வீட் பண்றது கை என்ன உனக்கு வலிக்குதான்? நான் சொல்ல வேண்டியதானே? அவர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, 1 வீக் வெயிட் பண்ணிட்டு தான் இந்த அறிக்கை வந்திருக்கு, எல்லாரும் பேசுறதுதான் அறிக்கை வந்திருக்கு. நீ சொல்லிதான் பேசிருப்பான் அவன், இல்ல நீ சொல்லி பேசலாம் கண்டம் பண்ண வேண்டியதானே, அவன் பேச தப்புன்ட்டு. தைரியம் தான் பேச சொல்ல அவனை ஆதவர்ஜனையோ உட்காந்து இங்க வந்து அதெல்லாம் வந்து முடிஞ்சதை பாத்துக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நீ தமிழ்நாட்டுக்குள்ள நீ வளமா சுத்துருவ. நீ யாருக்கு யாரு மேல வன்மம் இருக்கு? நீ தானே அந்த காக்கா கதையை பர்சனலா எடுத்து நீ தானே சிரிச்சா மைக்க சுத்திக்கிட்டு, உனக்கு வன்மம் இல்லையா ரஜினி சார் மேல? அவரை சொல்லவே இல்லைன்னு அன்னைக்கே சீரியல் சொல்லிட்டாருல்ல. அப்படி சொல்லி எதுக்கு நீ லியோவோட ஃபங்க்ஷன்ல போயிட்டு மைக்கு சுத்தி சிரிச்ச? நீ யாருக்கு வன்மம் இருக்கு? உனக்கா ரஜினி சாருக்கா? அடுத்தது வந்து அவர் இந்த படத்துக்கு லால் சலாம் படத்துக்கு பேசிட்டாரு, உன்னை பத்தி பேசிட்டாரா இல்லையா? அவர் கேட்டார், அவரு பெரிய மனுஷன் விஷயத்த பேசிட்டாருல்ல, உங்க ஃபேன்ஸ் கம்முன்னு இருந்தாங்களா? இப்போ கூட வச்சு நீங்க ஆதரவு வச்சு அவன் வளர்ந்து கேட்டான், அவன் கம்முன்னு இருந்தாங்க வாயை வச்சுக்கிட்டு. யாருக்கு வன்மம் இருக்கு? பாப்பீங்களா நீங்க? அரசியல் வந்துட்டீங்களா, எலெக்ஷன் வரதுல பாப்பீங்க யாருன்னு பார்த்து வாங்க. நீங்க இந்த எலெக்ஷனு எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா, ரஜினி எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. என்ன அழகா எந்த கட்சிக்கு வேணாலும் வேலை பார்த்துட்டு, ஆனா விஜய் கட்சிக்கு எதிராக நின்று வேலை பார்த்துட்டு அழகா அவன் மட்டும் அழகா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். எலெக்ஷன் முடிஞ்சுன்னா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஆனா விஜய் ரசிகர்கள் நீங்க அப்படி இல்ல, நீ நடுத்தெருல வந்து நிப்ப, நடுத்தெருல வந்து நிப்ப. கபிலன் இவன் சொல்லிட்டு தானுங்களா கபிலன், இவனுங்க 67 வரப்போகுது, 77 வரப்போகுது, 96 தான் நடக்க போகுது அந்த வாட்டி. நீங்க பாருங்க, நல்லா இருக்கு இது. நீங்க பாருங்க எலெக்ஷன் வந்து. ஆமா இது நீமாவே ரெடி பண்ணிடலாம். 67 கிடையாது தலைவரே, இல்ல ரஜினி சார் சொல்லல, காரும் கிடையாது உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாருல்ல, அந்த மாதிரி 66 கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஓடிவிடு. ஆனா த்ரிஷா இருக்கும்ல. இல்ல நீ பாத்தீங்களா ட்வீட் பாத்தீங்களா? அவர் ஒரு டாட் தான் வச்சிருக்காரு அதுல, ஒரு மரியாதை, ஒரே ஒரு டாட், அவள் தான் உன்னோட இடமே, அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் ஒர்த்து, ஒரு டாட் மூடி கிளம்புன்றாரு, அவ்வளவுதான். இல்ல இந்த ஸ்பேஸ்ல ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் செய்யணும். மாண்புமிகு உயர் பதவியில் இருக்கும் மாதவ் அர்ஜுனா அண்ணா அவர்களே, நீங்கள் அடுத்த மீட்டிங் போனா ரேஸுக்கு மட்டும் போக டைம் இருக்கு, மக்களை சந்திக்க டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுங்க, எங்களுக்கு அது தேவைப்படுது. என்ன சபரி, ஆதவ் பேசினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? என்னடா கேட்கல. ரேஸுக்கு போறதுக்கு மட்டும் டைம் இருக்கு, மக்களை பாக்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஆதவ் அடுத்த மீட்டிங்ல பேசணும். டேய்
ஆல்ரெடி பிலிக்ஸ்னு ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு ஆல்ரெடி அதெல்லாம் செத்துட்டான். அதெல்லாம் வந்து பொட்டு பட்டாசுடா, புரியுதா? அவன் கட்சியில இல்லைன்றுவானுங்க. கட்சியில இருக்கான்டா அவன். அதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஃபெலிக்ஸ் எல்லாம் அடிக்கணுமான்ற ஒரு இதனாலதான் ஆமா வளர்ந்துருவான். டேய் இல்ல அவனெல்லாம் அடிக்கிறது வளர்ந்துருவான். அதான் வளர்ந்துருவான் அவன். அவன் அட்டென்ஷன் இந்த காக்கா மணி அதுக்கு அடுத்தது அவன் பேர்லாம் காக்கா மணி பேரு அதெல்லாம் சொல்லக்கூடாது. டேய் உன் தலைவனே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணுவான். நீங்களா யாரா ஜோக்கர் பண்ணீங்க? வவாலு பேரை பத்தி அதெல்லாம் இருக்குங்க. ஒழுங்கா ராஜ்மோகன் யூடியூப் சேனல் வச்சு பொழிச்சுருந்தான்டா. அவன் வளர்ச்சியும் நாசனம் பண்ணி போட்டான். கபிலன் ஒரு அழுக ஒண்ணு போயிட்டு இருக்கு, புது அழுக. லிங்க் அமைச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஆளு நான் விஜய் அடிக்கிற அடியில வாட்ஸ்அப்ல கூட பிளாக் பண்ணிட்டான்டா. யூடியூப் கான்டாக்ட் வச்சிருந்தா ராஜ்மோகன். அதனால பாவண்டா. சேரும் போதே சொன்ன தர்தத்து கூட சேர்ற நாசமா போத்துக்கான வழியா சேர்றேன். இல்ல சபரி திருப்பி இந்த பக்கம் வந்துட போறான். அப்படியே தத்தி விடுங்க அவனை. திருப்பி நம்ம பக்கம் வந்து அட்டிதான். இந்த ஸ்பேஸ் அதே ஸ்பேஸா? இந்த இல்ல இது புது கடை. அந்த கடை ஓடி இருந்தா இது புது கடை. என்ன ஆளாளுக்கு கடை போட்டு கதறானுங்களா? ஆமா இது பி டீம். எப்பா ஃபாதர் ஆஃப் விஜய் ஃபேன் ஓப்பனா சொன்னா தலைவன் தான் விஜய்க்கு. ரியல் ஃபாதர். எது இந்த டிவிக்கு கஃபே அதாம அவனுக்கு தானே? இல்ல கபிலன், மான்ஸ்டர். எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. டிஎம்கே தான் ஆதரவு இருந்தாங்க. அனுப்பிச்சு பொம்மால அடி மேல அடி வாங்கி விடுறான் அவனுக்கு. இவதான் பண்ணிட்டு போயிருவான் இப்ப இவனுங்க. உமனைசரா? உமனைசர் ஆமா, அது வந்து விஜய் தான். சங்கீதாக்கு பண்ணதான் உமன். நான் ஸ்பேஸ் டாபிக் மெயின் 4 தாமக்கு பால். இதை தாண்டி வேற எதாவது வச்சிருவா பேசாம. அவனுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி. இதுக்கே ட்ரிகர் ஆகிதான் இருக்கானுங்க. தலைவர் பண்ணதுக்கே ட்ரிகர் ஆகிதான் இருக்கானுங்க. நீங்க நாளைக்கு நாளான்னைக்கு சார்ஜ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சார்ஜ் எடுக்க எலெக்ஷன் டேட் அறிவித்தோம். இந்த அதான் யோசிச்சேன். இவனுங்க மாதிரி ஒரு முட்டா பயிலுங்க நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை சார். எல்லாருமே கட்சி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வீட்டுல. ரஜினி சாப்பிட்டாரா தூங்கினாரா எழுத்தாரா? ரஜினி சுட்டு போட்டா. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. என்ன எப்போ நம்மள விரட்டி